கூட்டம் அறிவிப்பதற்கு செயல்பாடு பற்றி சிறு சான்றுகள் வழியாக கொண்டிருக்கின்ற நல்ல சந்தர்ப்பமாக ஆண் பிள்ளைகள் முதலாவது மகனாக பெற்றது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி சமாதான கர்த்தர் ஒருவரும் கர்த்தரில் சென்றோர் யூதாவை வெற்றி நீங்குவதில்லை சொல்லுங்கள். Until Shiloh comes, the scepter shall not depart from Judah. அப்போ அந்த வசனத்திலே தான் ஷைலோவுக்கு பேர் இருக்கும். இப்போ அதுபோல சமாதான புருஷனாக இன்னொரு சமாதானம், மற்றவர்களுக்கு சமாதானம், எல்லாருக்கும் சமாதானம் கொடுக்குற சமாதான பிரபு இயேசு பற்றி சொல்லிட்டு இருக்கு. அப்படி சமாதானக்காரனாகவே இருக்கின்ற இந்த குடும்பத்தில் வாழ்க்கை அந்த மகனை கொடுத்தார். இதற்காக கத்தரை நன்றியோடு சொல்லியிருக்கிறேன். பள்ளிப்படுத்தலை நாம் கத்தரிக்காமல் சொல்லியிருந்தது. சண்டே ஸ்கூல் பாடங்களெல்லாம் படிக்கும்படியாக வற்புறுத்தப்பட்ட காலம் இது. என்னுடைய கணவன் பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமையில் உலக பாடங்களை படிப்பதோ அது எந்த காலையிலும் செய்ய வர மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்கூல் படிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை என்ன பிரசங்கம் பண்ணோம், என்ன பாட்டு பாடினாங்க, என்ன சாட்சி சொன்னாங்க, அதுதான் நம்ம செய்ய வேண்டும். அது முடிந்த பிறகு உலக பாடம் என்ன எக்ஸாம், போர்டு எக்ஸாம் இருந்தாலும் சரி, என்ன எக்ஸாம் வந்து படிக்கவே மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஓய்னாலே சுத்தமான ஆசிரியர்களாக ஆசிரியர் வேண்டுமே அப்படின்னு வீட்டிலே நாங்கள் ஒரு பரலோகத்தை அனுபவித்தவர்களாக இருந்தோம். வீட்டிலே ஆண்குடிகளுக்கு சுத்தமாக அடிக்கடி சண்டைகள் ஏற்படும். ஆனாலும் ஒரு பொருள் நஷ்டப்பட்டாலும் சண்டைகள் ஏற்பட்டாலும் உடனே அமைக்கும். வீட்டில் 6 பேர் 8 பேர் இருக்கும். இந்த நஷ்டம் ஏன் வந்தது, இந்த அவர்கள் ஏன் வந்தது சொல்லி நான் சுற்றி இருக்கு வீட்டில் நடக்கும். இப்போ பெரியவர்கள் சின்னவர்கள் விதமாக பேசிட்டா மறுநாள் படித்து மன்னிக்கிறது. இப்போ சுத்திகரிப்பு நாட்கள் சபையில் வைத்தால் வீட்டில் அது நன்றாகவே நடக்கும். நீங்கள் சபைக்கு போனால் வேத வாசிக்கவில்லை, கீழ்ப்படியவில்லை, இந்த 2 காரியங்கள் தான் விரிவாக சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் கூட ஒருவர் மன்னிப்பு என்று சொல்லி எங்களை அப்படியாக குடும்பத்திலே நாங்கள் வளர்க்கப்பட்டோம். அதை முதலாக அவர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, நான் வந்து சட்டசாஸ்திர படிக்க வேண்டும், அதுதான் கட்டளை ஒவ்வொருத்திலும் இது நிமித்தமாக சட்டசாஸ்திர புத்தகத்தை கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மிஷினரி நடக்கிற காரியங்களை பற்றி அடிக்கடி இருக்கு. அது வளர்த்து சொல்லிக் கொடுக்கிறார். இந்த நாட்களில் ஐரோப்பா அது ரொம்ப மிகவும் ஃப்ரெண்ட்ஸ் மிஷினரி பேண்ட் அது எப்படியாவது ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட நாட்களில் ஒரு நாள் சபை ஆராதனையில் ஒரு வேறுபாடு ஜீவியத்தை பற்றி ஒரு சகோதரன் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். நாட்களுக்கும் ஷைலோவுடைய செல்ஃபில் வைத்து துணிகளை காணவில்லை. ஷைலோட துணியெல்லாம் எங்கம்மா அப்படின்னா சின்ன அவன் கட்டி எடுத்து அதுக்குள்ள வச்சுக்கிறார். ஏன் இங்கே வச்சேன்னா இல்லை அவர் ஒரு வேறுபாடு ஜீவியத்தை பற்றி சொன்னாங்கல்ல, அதனால உங்கள் துணிகளோடு என் துணிகளை ஒன்றும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு துணி வச்சுக்கேன் எடுத்துக்காட்டார். அதனால் இதெல்லாம் ஒரு பிரிவினைன்ற ஆள் நமக்கு வளர்க்காருக்கா இல்லை மட்டும்தான் சொன்னேன். இதில் எப்போதுமே பார்த்தா ஒரு தனியாக அப்படியே ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு வேறுபாடு ஜீவிச்சு பார்த்தா பாதுகாத்து கொடுத்து செய்தார். அதுக்குலாம் கத்தோடைய கலம் கூட இருந்தது. மற்ற சண்டே ஸ்கூல் படிப்புள்ளாக சக்திபடியும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஒரு இடத்துக்கு வர வேண்டும் என்ற வாங்கியோடு ஜீவிக்கும்படியாக திருப்பதி செய்தார். அவருடைய திருத்தப்படி 2004ஆம் ஆண்டு இந்த தரமான ஊழியத்துக்கு கட்டளை ஏற்படுத்தார். இந்த ஊழியத்துக்கு வர வேண்டும் என்ற ஏற்பித்த நாட்களில் அந்த ஊழியக்காரருடைய கூட்டம் இருக்கும்போது சிலர் கேட்டார்கள், இவ்வளோ சிறிய பணிகள்னா ஆண் மறந்த குழந்தையும் போல இருக்கிறான், இவரை போய் நீங்கள் ஊழியத்துக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு ஒரு மனதில் 15 தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டாங்க. அது வரைக்கும் சைடாக ஊழியத்துக்கு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சின்ன வயசுலேயே ஒரு நல்ல பிள்ளையா வீட்டில் ஒரு ஆளுகான பிள்ளையா போது அந்த மீன் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் கடைசியாக இந்த வார்த்தை சொல்லும்போது என்னுடைய மனது அப்படியே உடைந்து விட்டது. போது நாங்கள் இதுக்கு வந்து அவனுக்கு இவளுக்காக பிரதேசத்துக்கு நடக்குது. எனக்கு முதல்ல நான் எப்படி பார்த்தேன், எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களே
அப்படின்னு ரொம்ப மனசு நான் அழவே கூடாது. ஏன்னா நம்ம கத்தருக்கு கொடுக்கும்போது மனப்பூர்வமாக கொடுக்கணும். ஏன் நம்ம காரணம் அப்படின்னா எப்படியோ சொல்லி பார்க்குறதுனாலும் எனக்கு என்னுடைய இதயம் தாமரை ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அதெல்லாம் முடித்து சாட்சி சொல்ல வேண்டிய ஒருபோது கத்தரை நோக்கி பேசினார். ஆகியும் எனக்கு லாபமான விதைகளும் அவைகளை நான் கிறிஸ்துக்காக நஷ்டமளித்தேன். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆடுறது. ஒருவேளை இந்த பையன் எங்கள் வீட்டில் இருந்தாலும் கத்தருக்காக நஷ்டம் என்று வெளியில் எனக்கு சொல்லி துக்கமெல்லாம் எடுத்துக்கொண்டு கத்தரோட அந்த வானொலிக்கு ஏற்படுத்தினபடியாக கத்தரை நன்றி இருக்கிறேன். அது வந்து இந்த வார்த்தையெல்லாம் உதவி செய்வதையான திருப்பி கொடுத்தார், பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல சில காரியத்தை சொல்வார். பேசும்போது நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்வார், திக்கற்றவர்களுக்காகவும் பூமியனுக்காகவும் வாயை திறந்து சொல்லி எத்தனையோ இழந்தவர்கள் இருக்கிறாங்க, நீர்வாசல் இழந்திருக்கிறாங்க, ஆதரவற்றவர்கள் இருக்கிறாங்க, தனிமையானவர்களாக இருக்கிறாங்க. இப்படினால திறக்கும் வாசலை நிற்க வேண்டும் அடிக்கடி இதெல்லாம் ஒரு உச்சரிப்பார். இல்லாமல் யாரும் செய்ய மாட்டாங்க. இந்த வசனங்களை சொல்லி எங்களை நான் அதிகமாக ஆரம்பிப்பட்டார். டாபிக் தெரியுங்க, தெரிஞ்சிருக்கிற கொடுப்பாங்க. தெரியாதுனாலும் அவருக்கு ரொம்ப இஷ்டம். அதுபோல் மரணச்செய்தி கேட்டால் முதல் சுவை இருப்பது அவர் தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் உடையவராக இருந்தார். இந்த கஷ்டத்தை எங்களுக்கு சொன்னதே இப்போ செல்வமே கஷ்டங்கள் நடந்து முடிப்பதிலிருந்து சிலர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி நடந்துவாங்க அப்படின்னு கேட்டால் அது எதிர்த்து சொல்ல மாட்டார். ஆமாம், இந்த ஒரே ஒரு வேலை மட்டும் சொல்லி அதை அப்படியே ஸ்பிட் பண்ணி விடுவார். அப்படி நாங்கள் அவர்களுடைய கஷ்டங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளவே இல்லை, சொல்லவே இல்லை. அது கற்றுக்கொள்ள ஆமாம் இன்னைக்காக கேட்கணும்னு நான் எடுத்துக்கொள்கிறேன். அவருடைய கஷ்ட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக 2 வாரத்துக்கு முன்பாக கத்தரை எடுத்து ஒரு வார்த்தை பேசினார். என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நாட்கொள்ளை எனக்கு திருக்குறள். நான் சொன்னேன், அந்த நாட்கொள்ளை வசனம் கேட்டால் தெரியலப்பா. போல பைபிள் எடுத்து பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இருக்குது. ஆங்கிலத்தில் போட்டுது ருட்டிங். அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒரு ருட்டிங் கூட கிடையாது. அது உலகத்தில் ஒத்துக்கி சொல்லுது. எனக்கு என்ன நட்பொருள் எனக்கு இருக்குது, எனக்கு உடனே இல்லையா அப்படின்னு சொல்லி நான் அப்படி தியானம் பண்ணிட்டு வச்சுட்டேன். ஆனால் மொத்தத்துக்கே எனக்கு நட்பொருள் சொன்னாரு. அப்புறம் எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து வெட்டின்னு சொல்லி நட்பொருள் எனக்கு உடனே இது. அப்போ நேற்று வரும்போது எனக்கு கட்ட சரி நான் வசனம் சொன்னேன். வைக்கப்பட்டாங்க நட்பொருளை போல கட்ட கொடுத்த இந்த மகனை கத்தற்காக தியானம் பண்ணாங்க. கட்ட பேசுகிறேன். இந்த நாட்களில் கலந்துரைத்து கடைசியில் இவ்வளோ பரிசுத்தமான மத்தியில் இருந்தாலும் இவனோட சாட்சியாக நன்றியோடு சொல்கிறேன். இவனோட நாளெல்லாம் கற்று செய்த நன்மைகளுக்காக நன்றியுள்ளாட்சிக்கும் இன்னும் கடந்து சென்ற பாதையில் நாங்களும் சென்றோம். அதை அவற்றை கொடுத்து சாட்சிப்படுத்துகிறேன். கஷ்டம்